அருள்மிகு ஆதிபராசக்தி, பிரித்திங்கரா தேவி, வராகியம்மன், சரபேஸ்வரர், ஆதீஸ்வரர், சப்தமாதாக்கள் ஆலயத்தில் சென்னை எம்கேபி நகரில் குடிகொண்டிருக்கும் அம்மன் 3 தெய்வங்களும் ஆதிபராசக்தி அம்மன், பிரித்திங்கரா தேவி, வராகியம்மன் 30 தேவிகளும் குடிகொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசையும் மக்கள் அலைகடல் என திரண்டு வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த ஆலயத்தில் ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கற்பூரம் இதை வாங்கி சுற்றி போட்டாலே சகல காரிய தடைகள், அதே மாதிரி இந்த ஆலயத்து உள்ள கால் வச்சாலே செய்வன, என்ன பிரச்சனை பேய் பிடிச்சிருக்கு எல்லாமே இந்த ஆலயத்தில் கால் வச்சவொடனே பஞ்சா பறந்துடும். அந்த காரணத்துக்காக தான் மக்கள் அலைக்கடலன்னு திரண்டு இந்த ஆலயத்துக்கு வர்றாங்க. அதே மாதிரி என்ன நினச்சி வர்றாங்களோ அந்த வேண்டுதல் 11 அமாவாசையில் நிவர்த்தி ஆகுது. ஒவ்வொருத்தரும் திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு வருவாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகிடும். குழந்தை பாக்கியம் இல்லைம்பாங்க, அந்த குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். வீடு கட்ட முடியலம்பாங்க, பாதியில் நிற்கிதும்பாங்க. இந்த கோயிலேருந்து எடுத்துகிட்டு போய் பழத்தை எடுத்துகிட்டு போய் திஷ்டி தேங்காய் கொண்டு அந்த வீட்டில் கட்டினாங்கன்னா அந்த வீடை கட்டிடலாம். அதேமாரி வீடு வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களும் வராகியம்மன்ட்ட மனசு உருகி வேண்டுனா பூமி சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய சக்தி வராகியம்மனுக்கு இருக்குது. அதனால தான் வீடு வேணுமா, வீடு கட்டணுமா, இல்லை வீட்டுக்கு லோன் வேணுமா, அதாவது மண் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் தடையின்றி நடைபெறுது இந்த ஆலயத்தில் தான். அதே மாதிரி பிரித்திங்கரா தேவி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்படியாப்பட்ட செய்வனை உங்களுக்கு செய்திருந்தாலும் இந்த ஓமத்தில் கலந்துக்கிட்டு இந்த ஆலயத்தில் உள்ள கால் வச்சாலே அது அப்படியே பஞ்சா பஸ்பமாக மறைஞ்சிரும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் செய்வனையாக இருந்தாலும் சரி, பேய் பிசாசு பிடிச்சதாக இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு வந்தாலே எல்லாம் அப்படியே எப்படி தெரிச்சு ஓடுன்றதே தெரியாது. ஒருத்தவங்க 4 பேர் 5 பேர் சேர்ந்து பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க ஒரு பெண்ணை. அந்த 4-5 பேர் சேர்ந்து இழுத்துட்டு அவங்களால கொண்டே வர முடியாது. கோயிலுக்குள்ளே காலை வச்சு இழுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கோயிலுக்குள்ளே உட்கார வச்ச உடனே அந்த பெண் சர்வசாதாரணமாக எந்திரிச்சு அவங்களே போய் சாமிக்கு போய் விளக்கு போட்டுட்டு அவங்க தனியாக போகிறாங்க. இது மாதிரி பல பேர் இந்த ஆலயத்தில் நடக்குது. அதே மாதிரி கல்யாணம் ஆகலைன்ற வார்த்தைக்கு இங்கே இடம் இல்லை. மாங்கல்யம் தோஷம், மாங்கல்யம் தடைப்பட்டிருக்கு, அப்படி எதனா அவங்களுக்கு நினச்சா மனசில் பட்டால் இந்த ஆலயத்தில் 11 அமாவாசை, ஒவ்வொரு அமாவாசையிலையும் எலுமிச்சம்பழம், பச்சை மிளகா. இந்த எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாவை மூட்டையாக வாங்கி தரலாம், எண்ணிக்கையில் வாங்கி தரலாம். நம்மளுடைய வேண்டுதல் பெருசாக இருக்கும், கோடியாக இருக்கும். ஆனால் சாமிக்கு நம்ம செய்கிறது அது ஒரு அர்ச்சனை கொடுப்பாங்க, ஒரு பொங்கல் வைப்பாங்க. அந்த சாமி செய்து கொடுத்ததுக்கு பலன் இதுதான் அவங்க கொடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாவை எப்படி நமக்கு தாராளமாக அந்த அம்மா பிரச்சனையை தீர்த்து கொடுக்குதோ அது மாதிரி எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாவை கொண்டு இங்கே இருக்கிற அண்டாவில் அப்படியே மூட்டையாக கொட்டணும். அப்படி தாராளமாக நீங்கள் கொட்டும்போது அந்த அம்மா சந்தோஷமாக ஆனந்தமாக நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் போய்க்கு கொடுக்கறதுக்கு அந்த அம்மா நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் மைய கொடுக்குறோம். இந்த மையை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், அதனுடைய விலை என்ன. இது கோயிலுக்காகவே தயார் பண்ணி கொடுக்குறோம். இந்த மையை எடுத்துகிட்டு டெய்லி காலைல வெளியே போகும்போது நெத்தியில் வச்சுட்டு போய் பாருங்கள். அடுத்து நீங்களே இந்த மை வேணும்னு நீங்களே கேட்பீங்க. அதே மாதிரி வராகியம்மனுக்கு அபிஷேகம் பண்ண பச்சை கலர் குங்குமம் இருக்குது, அது அவ்வளோ ஆனந்தமானது. அதெல்லாம் அதை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு காலைல வெளியே போகிறப்போ போய் பாருங்கள்.
திஷ்டி தேங்காய் இருக்குது. ஓமம் ஒவ்வொரு அமாவாசையும் 42 வருஷமாக தொடர்ந்து நடக்கிற இந்த அமாவாசை ஓமம், அந்த ஓமத்தில் இருக்கிற கலசத்தில் மேலே போடுறது தான் திஷ்டி கயிறு. பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், கருப்பு கலர். இந்த திஷ்டி கயிறை வாங்கிட்டு போய் உங்கள் கையில் கட்டுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த திஷ்டி கயிறை கட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், அடுத்தடுத்து அந்த கயிறை தேடி நீங்களே வர ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இந்த கோயிலில் பணன்றதுக்கு வேலையே இல்லை. இங்கே சாமியை தான் வேண்டணும். நாங்கள் அதை பண்ணித்தரோம், இந்த தாயத்து தரோம், இது மாதிரி இதை செய்து தரோன்றதெல்லாம் இந்த கோயிலில் கிடையாது. இந்த குறி சொல்கிறதெல்லாம் இந்த கோயிலில் கிடையாது. இந்த கோயிலில் ஒரே ஒரு விவகாரம் என்னன்னா, சாமிக்கிட்டே நேரடியாக நம்மளுடைய கோரிக்கையை வச்சு வேண்டுறது தான். ஆதிபராசக்தியா நேராக, அம்மா தாயே, நாங்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறோம், என்னை நீ தான் காப்பாற்றணும், நான் உன் பிள்ளை, என்னை நீ தான் காப்பாற்றணும்னு வேண்டி பாருங்கள். அதனுடைய பலன் என்னன்றது உங்களுக்கே தெரியும். வராகி அம்மனை பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவை யார் வணங்குறாங்களோ அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை அந்த வராகி அம்மன் தன் பக்தராக நினச்சி, அந்த அம்மா ஒரு பக்தருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களே மறு உருவம் எடுத்து அவங்களுக்கு யார் பாதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க மனசில் புகுந்து அவங்கள நல்வழிப்படுத்தி நம்மளுடைய பிரச்சனையை அப்படியே பஸ்பமாக்கி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நல்லபடியாக முடித்து கொடுக்கறது அந்த அம்மா. நமக்கே தெரியாது, அந்த அம்மா அந்த வராகி அம்மனை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு எப்பயுமே பக்கத்தொடையாக பின்பலமாக அந்த வராகி அம்மன் நம்ம கூடயே இருக்கின்றது அவங்களுக்கே தெரியாது. அதனால தான் இன்றைக்கி வராகி அம்மனை எல்லாரும் சந்தோஷமாக வராகி அம்மனை கும்பிட்றதுக்கு காரணமே இதுதான். அதே மாதிரி பிருத்திங்கரா தேவி பார்த்திங்கன்னா, அவங்களுடைய கணவர் சரபேஸ்வரர் 2 பேரும் சேர்ந்து இந்த கோயிலில் காட்சி கொடுப்பாங்க. பிருத்திங்கரா தேவியினுடைய சக்தி அபார சக்தி, சரபேஸ்வரர் அதை விட பயங்கரமான சக்தி. அப்போ அந்த 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து காட்சி கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய கோரிக்கைகள் எப்படி நிறைவேறுன்றதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆதீஸ்வரர் கோயில் இருக்குது. சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு காட்சி கொடுப்பாங்க. சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் குடும்பம், அவங்க குடும்ப சதவீதமாக அப்படியே இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நவகிரகம் சனீஸ்வரன் பகவானை பார்த்தீங்கன்னா அவருடைய துணைவியார், கேது பகவான் எடுத்திங்கன்னா அவருடைய துணைவியார், குரு பகவான் எடுத்திங்கன்னா அவருடைய துணைவியார், புதன் பகவான் எடுத்திங்கன்னா அவங்களுடைய துணைவியார், சூரிய பகவானுக்கு 2 மனைவி, அந்த 2 மனைவியும் 2 பக்கமும் காட்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி, சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி, செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி, ராகு பகவான் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி. இந்த மாதிரி நவகிரகங்களில் அவங்களுடைய வாகனத்தோடு மேலே துறவியோடு காட்சி கொடுக்குற இடம் இந்த சென்னை மகாகவி பாரதி நகர் ஆதிபராசக்தி கோயில், ஆதீஸ்வரர் திருக்கோயில். அதே மாதிரி சப்த மாதாக்கள் 7 பேரும் இங்கே தான் இருப்பாங்க. சப்த கன்னிகள் வேற, சப்த மாதாக்கள் வேற. இந்த சப்த மாதாக்கள் இந்த ஆதீஸ்வரர் கோயிலில் காட்சி கொடுக்குறாங்க. மதுரை வீரசாமி, இந்த மதுரை வீரசாமி வெள்ளையம்மா பொம்மியம்மாவோட குடும்பத்தோடு சேர்ந்து இங்கே எழுந்தல் இருக்காங்க. அதனால் மக்கள் மதுரை வீரசாமிக்கு கும்பிட்றவங்க ஒரு பக்கம் வர்றாங்க, ஆதிபராசக்தியை கும்பிட்றவங்க ஒரு பக்கம் வர்றாங்க, பிருத்திங்கரா சரபேஸ்வரர் கும்பிட்றவங்க ஒரு பக்கம் வராங்க, வராகியை கும்பிட்றவங்க ஒரு பக்கம் வராங்க, சிவனை கும்பிட்றவங்க ஒரு பக்கம் வராங்க, ஐயப்பனை கும்பிட்றவங்க ஒரு பக்கம். இந்த மாதிரி எல்லா சாமியும் இந்த ஆலயத்தில் இருக்கிறதுனால மனநிறைவோடு இந்த ஆலயத்துக்கு சந்தோஷமாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறி ஆனந்தமாக சந்தோஷமாக அவங்க செல்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு இந்த ஆலயத்தில் எங்களுடைய பணி சிறக்கணும், எங்களுக்கு நீங்களாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் இப்போ கோயிலுக்கு வந்துட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடந்தால் தான் நாங்கள் இந்த கோயில் ஆலயப்பணி செய்கிறதுக்கு எங்களுக்கு மனசு நிறைவாக இருக்குது. இந்த ஆலயம் 42 வருஷத்துக்கு முன்னாடி நான் கட்டினது. பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய மனைவி. அதே மாதிரி சிவன் கோயிலும் அதே மாதிரி தான். இந்த எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இந்த 42 வருஷத்தில் அம்மன் கோயிலை கட்டுற, அதுக்கப்புறம் சிவனை கட்டுறோம். சிவன் கோயிலை கட்டினாலே
நம்மளுடைய ஆயுசு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு வந்து பூர்வ அடுத்த ஜென்மம்னு ஒன்று இல்லைன்றது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சிவன் கோயிலை வந்து எல்லாருமே கட்டிட முடியாது. அந்த சிவன் கோயிலை கட்டுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் எல்லாரையும் வாங்க, சந்தோஷமாக நல்லா வேண்டுங்க. ஒரே நாள் அமாவாசை வந்துட்டு போகிறத விடுங்க, டெய்லி இங்கே வருவாங்க. அது மாதிரி மாதத்தில் ஒரு 2-3 நாளாவது இந்த கோயிலில் வந்து இந்த கும்பலில் வந்து அமாவாசையில் கும்பிட்றத விட தனியாக வந்து பொறுமையாக உட்காந்து நல்ல மனசு உருக எந்த அளவுக்கு வேண்டுமோ அவ்வளோ தூரம் வேண்டி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே போய் ஒரு 10 பேருக்கு சொல்லுவீங்க. ஓம் சக்தி ஆதிபராசக்தி, ஓம் சக்தி பிரத்திங்கரா, ஓம் சக்தி வராகியம்மன், ஓம் சக்தி, ஓம் நமச்சிவாயா ஆதீஸ்வரர்.